மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது பகல்லே இல்லை, இரவு நேரத்தில் எங்கே கிடைக்கும்? அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் டாஸ்மாகும் கஞ்சாவும் அதிகமாகி விட்டது. இதுக்கு கனிமொழி அக்கா ஒரு வார்த்தை கொடுத்தார், இப்போ அதை மறந்து விட்டார்கள் நினைக்கிறேன். நாங்கள் வந்தால் டாஸ்மாகை எடுப்போம், போதைப் பொருட்கள் இல்லாமல் பெண்களை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். இன்றைக்கி அது நடக்கவில்லை. அடுத்த முறை அவர்கள் வந்தாலும் இதைவிட மோசமாகத்தான் இருக்கும். மக்கள் நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் டாஸ்மாகை ஒழிப்போம், போதைப் பொருட்கள் தமிழகத்தில் இல்லாமல் ஆக்குவோம் என்று யார் சொல்கிறாரோ அவங்களுக்கு நம்ம வாக்களிக்கலாம். அது நம்ம உரிமை, அது யாராலும் தடுக்க முடியாது. யார் பணம் கொடுத்தாலும் தேவையில்லை. அதை நாம் சரியாக செய்தால் நன்றாக போகும். அதேபோல் இனி வரும் காலம், இனியும் ஒரு 5-6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் வருவதுக்கு. அதுக்கு முன்பாக பெண்களை ரொம்ப பாதுகாப்பாக நாம் வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இனியும் நம்ம பெண்கள் சுதந்திரம் இருக்குது, மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு நினச்சா நம்ம முட்டாள்தனம் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம பெண் பிள்ளைகள் இந்த மட்டும் வெளியே போயிட்டு வருவது அவ்வளோ எனக்கு சரியாக படவில்லை. ஏன்னா உங்கள் வீட்டில் தான் இல்லை, எல்லார் வீட்லேயும் பெண் பிள்ளைகள் இருக்குது. என் வீட்டில் தான் இல்லை, எல்லார் வீட்லேயும் இருக்குது. இதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. எந்த அரசியல்வாதி இதை கண்டு கொள்ள மாட்டார்கள். மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா நாம் தான் இருக்கணும். நம்ம பிள்ளைகளை நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி கோவையில் கற்பழிப்புனாங்க, இன்றைக்கி கடத்தல் என்கிறாங்க. அதே போல் தான் நீடித்தால் நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஏன்னா பெண்கள் தான் இன்றைய